பன்னி வந்து நாங்க இருக்கிற வீட்டுக்கு பக்கத்துல கொஞ்சம் அங்க தள்ளி போய் பார்த்தா அந்த குப்பை மேட்டுலதான் எப்பவும் அந்த பன்னி கிடக்கும். ஆனா ஆட்டுக்குட்டிய பாருங்க, ஒரு சின்ன சகதி உடம்புல ஒட்டிட்டாலும் ஆட்டுக்குட்டி அந்த சகதிய உதறி அதை தள்ளி விடுறது வரைக்கும் அந்த ஆட்டுக்குட்டிக்கு நிம்மதி இருக்காது. ஆனா பன்னிய பாருங்க, போனா வாட, அதுகளுக்கு கிட்ட போனா அப்படி வாட. நாட்கள்ல அநேக மனிதர்களுக்கு முன்னாடி போனா இந்த வாடை தான் வருது. பாவத்துல ஊறி போய் கிடக்கிறது. கணவனுக்கு துரோகம் பண்ணுகிற மனைவிமார்கள், மனைவிக்கு துரோகம் பண்ணுகிற கணவன்மார்கள், பெற்றோருக்கு துரோகம் பண்ணுகிற பிள்ளைகள், இப்படித்தான் சாத்தான் வஞ்சிச்சு கொண்டிருக்கிறான். என்ன பரிசுத்தம் இங்க இருக்குது? நான் இன்றைக்கு சொல்லுவேன் கர்த்தருடைய பிள்ளைகளே, கணவனுக்கு தெரியாம ஒரு மனைவி செல்போன், சரி நான் ஒண்ணு சொல்லிட்டு தரேன், எந்த பெண்ணோட போன் கமந்து இருக்குதோ கவனம். வீட்டுல இருக்கும்போது ஒரு பொண்ணு வந்து போன் அப்படி கமத்தி வைக்கிறாளா, கணவனுக்கு தெரியாம பாஸ்வேர்டு போட்டு வச்சிருக்கிறாளா, போனை சைலண்ட்ல போட்டு வச்சிருக்காளா, கவனமா இருங்க. அதே மாதிரிதான் கணவன்மார்களுக்கும் மனைவிக்கு தெரியாம பாஸ்வேர்டு, மனைவிக்கு தெரியாம போன் நம்பர்களை மாத்தி வச்சு எவள்கிட்டயாவது பேசுறது, இந்த மாதிரிப்பட்ட சீர்கட்ட காரியங்கள் இருக்கிறீங்கன்னா இன்னைக்கு மனம் திரும்புங்க.